தமிழ் மக்களுக்கு வணக்கம். தொடரும் ரவுடிசம். ஒரு நாளைக்கும் ஒரு வீடியோ போடலாம் போல இருக்குது. திமுகவுடைய அட்டகாசங்கள். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா ஒரு தொகுதி வாரியாக எடுத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே வந்து ரவுடித்தனம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலி என்ன அப்படின்னாக்க, அரசு ஊழியர்கள், அதாவது மின்சாரத்துறை ஊழியர்கள், அவங்க வந்துட்டு சென்னை வடபழனி ஆற்காடு சாலையில் வந்து அவங்க பணியில் இருந்த பொழுது அவங்க கிட்ட தகராறு நடத்தியிருக்காங்க திமுகவுடைய கும்பல். முக்கியமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பிரபாகர் ராஜா இருக்கார் இல்லையா, இங்கே அக்கிரம ராஜான்னு இருக்கார் பாருங்க, வணிகர் சங்கத்துடைய தலைவர். அவருடைய மகன் பிரபாகர் ராஜா இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த ஏரியா பேட்டை ரவுடி. அவருடைய அல்லக்கைகள் யார் அப்படின்னா, 136வது வட்ட திமுக பொருளாளர் கார்த்தி மற்றும் வினோத் ஆகிய 2 நபர்கள் தலைமையில் ஒரு கும்பல். காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை கண் முன்னரே வந்து அவங்க இவங்களை போட்டு அடிக்கிறாங்க, மின்சார ஊழியர்களை போட்டு அடிக்கிறாங்க, தகராறு பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து தொடர்கதையாக ஆகிட்டு இருக்குங்க. ஒரு தெருவுலையும் இது நடக்குது. இதை நான் பொதுப்படையாக சொல்கிறேன், ஜெனரலைஸ் பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. சத்தியமாக ஒரு தெருவிலையும் இது நடக்கிறது. எங்கேயாவது ஏதாவது பணி நடந்து கொண்டிருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு வீட்டுக்கு முன்னாடி வேலை நடந்து கொண்டிருந்தாலோ, ஒரு செங்கலை கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னா, உடனே இந்த திமுக ரவுடி கும்பல் ஆஜராகி விடுவார்கள். இவர்கள் ஆஜராகியோடு நிறுத்திக் கொள்வதில்லை. அதுக்கு அடுத்தது என்னென்ன மிரட்டல், உருட்டல், அடிதடி, போலீஸ்லாம் வந்தால் போலீஸ் மேலேயே கை வைக்க போவாங்க. ஏன்னா இதே கும்பல் இருக்குது பாருங்கள், இதே ஏரியாவில் நடந்த, கனிமொழி தலைமையில் நடந்த அந்த மகளிர் அணி கூட்டம், அந்த கூட்டத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், பெண் காவல்துறை அதிகாரியின் மீது அவரிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட இதே திமுக, இதே கும்பல் தான், இதே பிரபாகர் ராஜாவுடைய கும்பல் தான். அப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி புகாரை கொடுத்து அந்த புகாரை வந்து அவர் வாபஸ் பெற வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டார் அப்படின்றது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது இதை ஒரு வழிமுறையாக, ஒரு வாழ்க்கை முறையாகவே மாற்றி வைத்திருக்கின்ற திமுகவினர் தொகுதி வாரியாக, தெரு வாரியாக இதைத்தான் செய்து வருகிறார்கள். இப்போ தான் பார்த்தா ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு காணொலி நான் வந்து பகிர்ந்திருப்பேன். அதில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எப்படி மாசு சார் இருக்கார் இல்லையா, அந்த மாசு சாரோடைய நபர்கள் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில், கட்சி நிகழ்ச்சியில் வந்து காவல்துறையை வந்து மேலே கை வச்சதை நம்ம பார்த்தோம். இப்படி காவல்துறைக்கு எந்த வித மரியாதையும் கொடுக்காத அளவிற்கு திமுக வந்து அவருடைய கட்சியினரை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அண்ட் காவல்துறையினர் இதை வெறும வேடிக்கை தான் பார்க்குறாங்க. தமிழக காவல்துறையா இது அப்படி நாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. எதற்காக அந்த ஆச்சரியம்னா, ஏன்னா அது ஒரு நடவடிக்கை கூட எடுக்க முடியாதா? யாராக இருந்தால் என்னையா தூக்கி உள்ளே வைங்கயா? இப்படி செய்தால் அந்த ஆட்சியாளர்கள் மீதே ஒரு நன்மதிப்பு வரும். அதிமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு அப்படின்றத வந்து ஏன் வந்து ஒரு அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே காரணம் தான் என்னென்னா, மாவட்ட செயலாளராக இருந்தாலும் கூட காவல் நிலையத்தில் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. காவல் நிலையத்துக்கு சென்று பஞ்சாயத்து செய்வதே யோசிப்பாங்க. அது மாவட்ட செயலாளர் லெவலில் இருக்கவங்களே யோசிப்பாங்கன்னா, நீங்கள் கீழ்நிலை, கடைநிலை ஊழியர்களை, இது கட்சி தொண்டர்களை நினச்சி பாருங்கள். காவலர்கிட்ட போய் பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது. இது அம்மா காலத்துலேருந்து இருந்த டிசிப்ளின். விஷயம் போச்சுனாக்கா உடனே கட்சியிலிருந்து நிரந்தரமாக இவங்களை மாதிரி தற்காலிகமாக நீக்கி வைக்கிறது, அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் கமுக்கமாக எடுத்து வச்சுக்கிறது, இந்த கதையெல்லாம் கிடையாது. அப்போது இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதற்கு மிக முக்கியமான காரணம் காவல்துறை மீதான நன்மதிப்பு இல்லை. அரசு ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள். பணியில் தாக்குவதை பணி செய்ய விடாமல் தடுப்பது அப்படின்றது இது வந்து மிகப்பெரிய குற்றச்செயல். ஆனால் அது அவன் அசால்ட்டாக அப்படி ரோட்டில் இறங்கி செய்கிறான் பாருங்க. அப்போ நம்ம என்ன இனிமேல் செய்யணும் அப்படின்னா, திமுக காரர்கள் உலாத்துகிறார்கள் இந்த ஏரியாக்குள்ள, இப்போ நாய்கள் இருக்கிறது ஜாக்கிரதை அப்படின்னு போடுறோம் இல்லையா, போர்டு வைக்கிறோம் இல்லையா வீட்டுக்கு முன்னாடி, அந்த மாதிரி திமுக காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த தெருப்பகுதிகளில், அந்த பகுதிகளில் திமுக காரர்கள் உலாத்துகிறார்கள் ஜாக்கிரதை, யாரும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட பணி செய்ய வரக்கூடாது, அரசு ஊழியர்கள் நுழையக்கூடாது, காவல்துறையினர் நுழையக்கூடாது, பொதுமக்களும் அங்கே வந்து போகக்கூடாது, ஏன்னா திமுக காரர்கள் உலாத்துகிறார்கள் அப்படின்னு போர்டு வச்சிடலாமா? இப்போ இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா நமக்கே நேரடி மிரட்டல் வரும். ஏன் தெரியுமா? இவங்க ஏரியாவில் தான் நானும் இருக்கேன் அப்படின்றதுனால
ஒரு முறை இது மாதிரி தான் ட்விட்டரில் நான் வந்து ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் ரொம்ப அன்பு மிரட்டல், செல்ல மிரட்டல்னுவாங்களே, அது மாதிரி செல்லமாக கடிந்து கொண்டு மிரட்டலை விடுத்தார். இந்த மாதிரி எங்கள் ஏரியா தான் தம்பி நீங்கள் அப்படி இப்படின்னு. அதே மாதிரி இந்த கருணாநிதினு ஒருத்தர் இருக்கார். கருணாநிதியின் பேர் வச்சாலே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது. அந்த ஜே கருணாநிதியா, இந்த டி நகர் எம்எல்ஏ, அவர் என் தொகுதி அப்படின்றதுனால அவரும் இந்த மாதிரி தான் மிரட்டல்லாம் விட்டுட்டு இருந்தார். அப்போவே நான் என்ன சொன்னேன்னா, உங்களுடைய அண்ணன் பழக்கடை அன்பழகன் அவருடைய கடைசி பேட்டி எடுத்து பாருங்கள். அந்த கடைசி பேட்டியில் என் பேரை குறிப்பிட்டிருப்பார். குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். என்னன்னு சொல்லியிருப்பார், அந்த தம்பி கூட தான் எங்கள் ஏரியாவில் இருக்கார், கடுமையாக விமர்சிக்கிறார் திமுகவை, நாங்கள் ஒன்றும் அவரை ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லியிருப்பார். அது அவரோட காலத்தோட முடிஞ்சு போச்சு. சரியா? நாம் அதுக்கெல்லாம் பயப்பட போகிறது இல்லை. நாம் இருக்கிற தொடர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு தான் இருக்க போகிறோம். ஆனால் நம்முடைய ஆதங்கம் இங்கே என்னன்னா, பொதுமக்கள் வெளியே வருவதற்கே அச்சப்படுகின்ற அளவிற்கு இந்த அராஜகம் வந்து ரொம்ப வெளிப்படையாக, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தகராறு நடக்குது, தகராறு நடந்ததுக்கப்புறம் போலீஸ் அங்கே வருது. இப்போ சினிமாலெலாம் பார்க்குறோம்ல, ஒரு தகராறு நடக்கும், தகராறு நடந்து முடிஞ்ச உடனே தான் கிளைமேக்ஸில் தான் போலீஸ் வரும். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது போலீஸ் முன்னாடியே நடக்குது. போலீஸ் வெறுமே வேடிக்கை தான் பார்க்குது. இல்லை கேவலம் என்னென்னா சமாதானப்படுத்துகிறாங்க. 2 அறை விட்டு கூட்டு போய் லாக்கப்பில் தள்ளுறதை விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள், சமாதானம் செய்கிறார்கள் இந்த பொறுக்கிகளை. அப்போ இந்த மாதிரி வந்து இங்கே இவர்கள் கட்டவிழ்த்து விடப்படுவார்கள் என்றால் சட்டம் ஒழுங்கை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கும் தமிழ்நாட்டில். ஏன்னா இந்த பொறுக்கிகள் காலிகள் இவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 4 ஆண்டுகள்லாம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கடைசி ஓராண்டு இன்னும் உக்கிரமாக இருப்பானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை கட்ட பஞ்சாயத்துலையும் அத்தனை அராஜகத்தையும் கூடுதலாக செய்வார்கள். அப்படின்றதுனால பொதுமக்களே நீங்களும் தான் உஷாராக இருக்கணும். இதற்கெல்லாம் நடவடிக்கை இந்த காவல்துறை எடுக்குமா? எடுக்காது. இவர்கள் மீது வழக்கு பதியப்படுமா? பதியப்படாது. புகார் பதியப்பட்டால் அது என்ன செய்வாங்க? மிரட்டி வாபஸ் வாங்க வைப்பாங்க. யார்? பெண் காவல்துறை அதிகாரியே புகாரை வாபஸ் வாங்கும் அளவுக்கு மிரட்டப்படுகிறார் என்றால் சாமானிய மக்கள், நீங்களும் நானும் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன், நாளைக்கே என்னுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அடிக்கலாம். இது நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு செய்தி பார்த்தோம், ஒரு வாரம் முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம். ஒரு புகாரை ஒன்று கொடுத்து விட்டார், எதிர்த்து பேசிவிட்டார் அப்படின்றதுக்காக வீடு புகுந்து ஒரு நபருடைய சகோதரியை வந்து தாக்கியிருக்கிறார்கள் திமுக குண்டர்கள், பொறுக்கிகள். இதே எல்லா மீடியாலையும் பார்த்தீங்கன்னா இது செய்தியாக ஒரு நிமிட செய்தியாக வந்து அதோட ஆஃப் பண்ணிட்டாங்க. இது மாதிரி எந்த செய்தி வந்தாலும் மீடியாக்களில் இதை பெரிதாக எடுத்துகிட்டு போய் ஒரு விவாத பொருளாக்கணும் அல்லது இதை வந்து முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமே இருக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இதை வைத்து பேரம் பேசுகிறார்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நியூஸை போடுறீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த நியூஸை நீங்களே வெளில எடுக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு அந்த நியூஸ் போடுறீங்க? இதை செய்தியை போடுவீங்க, இதை செய்தியை பெருசாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவீங்களா? ஏன்னா ஒரு செய்தி ஆன் ஏர் போகுதுன்னா ஒன்று அதில் மாற்றுக்கருத்து இருக்குது அப்படின்னா மாற்றுக்கருத்து வைக்கப்பட்டிருக்கிறது, விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த செய்தியை இன்னொரு செய்தியாக போடலாம். அதை விட்டுட்டு மொத்தமாகவே தூக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஒன்று அது மிரட்டலாக இருக்கணும், இல்லை பேரமாக இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இது ரெண்டுமே வந்து ஜனநாயகத்துக்கு உகந்ததா, ஊடக அறமா என்றால் இல்லை. ஆனால் இதையெல்லாம் கேட்கப் போவது யார்? இப்போ இந்த காணொலியை நீங்களே முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு கட்ட பஞ்சாயத்து நடக்குது, உங்களுடைய உயிருக்கு உடைமைக்கு உத்தரவாதம் இருக்குமா இந்த ஆட்சியில் என்பதனை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன். நன்றி, வணக்கம்.